ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி கவலை மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், அடுத்து தக்காளி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி போட்டுருவோம். வதங்கிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். ப்ரௌன் கலராக வந்ததும் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சான்னு செக் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகட்டும். வெந்ததும் நம்ம அடுத்தது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம புளி தண்ணி எடுத்து ஊற்றலாம். புளி தண்ணியில் அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
நம்ம உப்பு இருக்குதான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் செக் பண்ணோம், உப்புலாம் கரெக்டாக இருக்குது, காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். வாங்க மீன் குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு மீன் இதை கழுவி வச்சுருக்கோம், உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி அழகாக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து போடலாம்.